வீடியோட ஸ்டார்டிங்கில் வீடியோ ஒன்று ப்ளே ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் கிரேட்டஸ்ட் எஸ்கேப்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் வர முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா, 7 நாய்களை இறைச்சிக்காக வேனில் கொண்டு போகிறாங்க. அதாவது 7 நாயை வெட்டி சாப்பிட்றதுக்காக வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த 7 நாய்களும் அந்த வேன்லேருந்து எப்படியோ தப்பிச்சு, அதாவது ஓடுற வேன்லேருந்து தப்பிச்சு, அதுவும் 17 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கு, அதுவும் காயத்தோட நடந்து போயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா இதாங்க உண்மைங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வேன்ல 30 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கீங்க, சம்திங் ஒரு 30-40 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அப்படி தெரியாம கீழே வந்துட்டா கை கால் அடிப்போடு, இல்லைன்னா கை கால்லாம் உடஞ்சிரும். இந்த விஷயம் எங்க நடந்துச்சுன்னா, சீனால ஜுலின் ப்ரொவின்ஸுங்கிற ஒரு ஊர்ல நடந்திருக்கு. மார்ச் 16 18 சம்திங் நடந்திருக்கு. இப்பதான் ரீசெண்டா நடந்திருக்கு. அதுவும் அந்த நாய்களுக்கு தெரியாத கிராமம், தெரியாத ஊரு, தெரியாத ரோடு, நடந்து கடந்து, அதுவும் 17 கிலோமீட்டருங்க நடந்தே கடைசியில் அவங்க வில்லேஜுக்கு போய் அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சேர்ந்துருக்குங்க. அண்ட் ஐ லீட் பை திஸ் ஒன் காக்கி. தெரியுதா? அதுதான் முன்னாடி இருக்கு. இந்த குரூப்போட லீடர் மாதிரி இதுதான் அந்த குரூப்பவே லீட் பண்ணி முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அதுல இந்த நடுவால இருக்க ஜெர்மன் சப்பாடுக்கு அடிபட்டு இருக்குது. ஸோ அந்த அடிப்பட்ட ஜெர்மன் சப்பாடை எவ்வளவு அழகா ஒரு சர்க்கிள்குள்ள வச்சிருக்கு. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சு மெதுவா நடக்குதுன்னு தெரிஞ்சு இதுகளும் சேர்ந்து அது கூட மெதுவா நடந்து வருதுங்க. எனக்கு என்னன்னா, அந்த நாய்கள்லாம் அந்த வேன்ல இருந்து தப்பிச்சலாம், அதுக்கு பாட்டுக்கு அதோட டைரக்ஷன்ல எங்கெங்கேயோ பிரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் செய்யாம ஒன்னா இருந்து, அதுவும் எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க. அதுகளும் ஒன்னா இருந்து அந்த 17 கிலோமீட்டரையும் வந்து யாரையும் விட்டு கொடுக்காம, அடிப்பட்ட நாய்களையும் தனியா விடாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து கடந்து அதுகளோட ஃபேமிலி கிட்ட போய், அதாவது அவங்களோட ஓனர் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஹிஸ்டரியில வந்து இந்த ஒரு ஸ்டோரியை ஒரு படம் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனிவே இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை இந்த நாய்களுக்கு பதிலாக உங்கள ஒரு 7 பேர் ஒரு கண்ட்ரியில மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து தப்பிக்க என்ன செய்வீங்கன்னு இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி புதுசா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி புது வீடியோ வந்து சேரும். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. பாசிட்டிவா இருங்க கைஸ். பாய்.